இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். முஹிடினுக்கு எதிரான 7 குற்றச்சாட்டுகளையும் ஒரு சேரா விசாரணை செய்வதற்கு அனுமதி. முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசீனுக்கு எதிரான 7 குற்றச்சாட்டுகளையும் கூட்டாக விசாரணை செய்வதற்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்தது. நாட்டின் பிரதமராக தாம் பதவியில் இருந்த காலத்தில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக 4 குற்றச்சாட்டுகளையும், சட்டவிரோதமாக நிதியை பெற்றதாக 3 குற்றச்சாட்டுகளையும் ஒரே வழக்கில் ஒரு சேரா விசாரணை செய்வதற்கு நீதிபதி அசாரா அல்வி அனுமதி அளித்தார். ஒரு குற்றச்சாட்டிற்கும் மற்றொரு குற்றச்சாட்டிற்கும் தொடர்பு இருக்குமானால் அவற்றை ஒரு சேரா விசாரணை செய்வதற்கு குற்றவியல் சட்டம் 165வது பிரிவு அனுமதி வழங்குவதாக நீதிபதி சுட்டிக்காட்டினார். 7 குற்றச்சாட்டுகளையும் கூட்டாக விசாரணை செய்வது மூலம் நேரத்தையும் நீதிமன்ற வளத்தையும் மிச்சப்படுத்த முடியும் என்று நீதிபதி அசூரா விளக்கினார். மரம் ஒன்று வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்ததில் மாது ஒருவரும் 13 வயதுடைய பெண்ணும் கடும் காயங்களுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் இன்று காலை 10:44 மணியளவில் கோலாலம்பூர் ஜலான்புடு புக்கிட் பின்தாங் ஸ்விஸ் கார்டன் ஹோட்டல் அருகில் நிகழ்ந்தது. இச்சம்பவத்தில் காயங்களுக்கு ஆளாகிய 39 வயது மாதுவும் 15 வயது பெண்ணும் ஆம்புலன்ஸ் வண்டியின் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கோலாலம்பூர் புடுராயா பேருந்து நிலையத்திற்கும் பழைய புடு சிறைச்சாலைக்கும் இடையில் தனியார் மருத்துவமனை முன்புறம் உள்ள பகுதியில் நிகழ்ந்ததால் சாலையின் குறுக்கே கிடக்கும் மரத்தினால் போக்குவரத்து நிலை குத்தியது. ஜாலான் புடுவிலிருந்து ஜாலான் ஹங்துவா, ஜாலான் டேவான் பஹாசா மற்றும் ஜாலான் மகாராஜா லேலாவை இணைக்கும் சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலையில் கிடக்கும் மரத்தை அகற்றும் துப்புரவு பணியை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் முழுவீச்சில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவிற்கும் பிரிட்டனுக்கும் இடையில் இருவழி உறவை மேம்படுத்தும் முயற்சியாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரிட்டன் பிரதமர் சர் கியர் ஸ்டார்மருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இப்பேச்சுவார்த்தையின் போது அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வியூக பங்காளித்துவம் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் முக்கியமாக விவாதித்தனர். இதில் பொருளாதாரம், தற்காப்பு மற்றும் கல்வி ஆகியவை அடிப்படையாக விளங்கியது என்று நேற்று புதன்கிழமை எண் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் ஸ்டார்மருடன் நடத்திய சந்திப்பிற்கு பிறகு மலேசிய செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். தமது தலைமையிலான மலேசிய அமைச்சரவைக்கும் ஸ்டார்மர் தலைமையிலான அமைச்சரவைக்கும் இடையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கு கூட்டுக்குழு ஒன்று அமைக்கப்படும். இது மலேசியாவிற்கு மட்டுமின்றி ஆசியானையும் உள்ளடக்கியிருக்கும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மலேசியாவிற்கு பிரதமராக தலைமையேற்பதற்கு அனைத்து அம்சங்களும் பொருந்திய ஒரு தலைவராக பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங் பார்க்கப்படுகிறார் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் ஒருவர் பரிந்துரை செய்துள்ளார். தகுதி, தோற்றம், பேச்சு உட்பட அனைத்து அம்சங்களிலும் ஒரு தலைவருக்கே உள்ள இயல்பான தகுதிப்பாடுகளை கொண்டுள்ள ஹடி அவாங் நாட்டின் பிரதமராவதற்கு மக்கள் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் உலாமா உச்சமன்ற உறுப்பினர் மொக்தார் செனிக் கேட்டுக்கொண்டார். ஹடி அவாங்கை மதவாதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தலைவராக பார்க்காமல் தற்போதைய யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்டு அந்த உன்னத தலைவர் நோக்கப்பட வேண்டும். ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையிலான எல்லையை அடையாளம் காணவும், அதே வேளையில் அது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு அறிவும் இறையச்சமும் கொண்டிருக்கின்ற ஒருவர் தலைவராக இருப்பதற்கான மிக முக்கியமான பண்பாகும் என்று அந்த மதவாத கட்சியை சேர்ந்த மொக்தார் செனிக் வலியுறுத்தியுள்ளார். சிறார்களை பயன்படுத்தி அவர்களை பிச்சை எடுக்க வைத்து நாள் ஒன்றுக்கு சராசரி 3000 வெள்ளி வரை சம்பாதித்து வந்த ஏமன் நாட்டை சேர்ந்த கும்பலின் சுரண்டல் செயல் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது.
ஸ்லாங்கூர் கில்லான் மற்றும் கோலாலம்பூர் புக்கிட் பிந்தாங் ஆகியவற்றை தளமாக கொண்டு சிறார்களை பிச்சை எடுக்க வைத்த அந்த ஏமன் கும்பல் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணியளவில் முறியடிக்கப்பட்டதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் மனித கடத்தல் மற்றும் மனித வர்த்தக தடுப்பு பிரிவின் தலைமை உதவி இயக்குனர் ASP சோஃபியான் சந்தோங் தெரிவித்தார். இக்கும்பல் பிடிப்பட்டது மூலம் 21க்கும் 30க்கும் இடைப்பட்ட வயதுடைய 2 பெண்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த 8 பேரில் ஒருவன் மூளையாக இருந்து செயல்பட்டுள்ளான் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அவர் விளக்கினார். கடந்த ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி காஜாங் செமிஞ்சியில் நபர் ஒருவர் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த தாக்குதல் சம்பவம் குறித்து புதன்கிழமை காலை 10:30 மணியளவில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட காணொளி ஒன்றின் வாயிலாக எஞ்சிய 2 நபர்கள் அடையாளம் காணப்பட்டதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நஸ்ரோன் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். கடந்த ஜனவரி 8ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி 2 நபர்கள் கைது செய்யப்பட்ட வேளையில் எஞ்சிய 2 நபர்கள் நேற்று புதன்கிழமை கைது செய்யப்பட்டதாக ACP நஸ்ரோன் குறிப்பிட்டார். 32க்கும் 36க்கும் இடைப்பட்ட வயதுடைய இந்த 4வரில் 3 ஏற்கனவே குற்றப்பதிவுகளை கொண்டு இருப்பதாக அவர் தெரிவித்தார். உயிர் இடரையும் பொருட்படுத்தாமல் சிறு படகின் மூலம் கடல் அலைகள் மீது பயணம் செய்து நாட்டிற்குள் நுழையும் அந்நிய நாட்டவர்களின் தந்திர செயல் அம்பலமாகியிருப்பதாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ M. குமார் தெரிவித்துள்ளார். ஜொஹூர் தஞ்சோங் குப்பாங்கை தளமாக கொண்டு தரையிறங்கி வந்த அந்த கும்பலை ஒப்தாரிங்கலோரா சோதனை நடவடிக்கையின் மூலம் கடந்த திங்கட்கிழமை இரவு 11:30 மணியளவில் முறியடிக்கப்பட்டதாக டத்தோ குமார் குறிப்பிட்டார். தஞ்சோங் குப்பாங் தஞ்சோங் ஆடாங் கடற்பகுதியை நோக்கி சிறு படகில் வந்து கொண்டிருந்த அந்த கும்பலை சேர்ந்த 10 ஆண்களையும் 5 பெண்களையும் கடற்போலீசார் கைது செய்தனர். இவர்களை கொண்டு வருவதற்கு இந்தோனேசியாவை தளமாக கொண்டு 2 படகோட்டிகள் ஒவ்வொருவரிடமும் தலா 1000 வெள்ளியை கட்டணமாக வசூல் செய்திருக்கின்றனர். கடற்போலீசாரின் கண்களை மறைப்பதற்கு மிக தந்திரமாக சிறு படகின் மூலம் பயணம் செய்து ஜொஹூர் கடற்பகுதியில் தரையிறங்க அவர்கள் முயற்சி செய்து இருப்பதாக டத்தோ குமார் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.